சனிக்கிழமை ஏப்ரல் 13 பௌர்ணமி கிரிவலத்துக்காக திருவண்ணாமலை கோவிலுக்கு கிளம்பியிருந்தோம். போற வழியில செங்கல்பட்டுக்கு கிட்ட கச்சபரேஸ்வரர் சிவன் கோவிலுக்கும் போயிருந்தோம். அங்க சாமி தரிசனம் முடிச்சிட்டு வந்தவாசி வழியா போகும்போது மாம்பட்டு என்ற ஊர்ல முத்துமாரி அம்மன் கோவில் 81 ஃபீட்ல பெரிய சிலையாக வச்சிருந்தாங்க. ஸோ அந்த அம்மனையும் போய் தரிசனம் பண்ணிட்டு லஞ்ச் வீட்ல இருந்தே ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தோம். ஸோ அதையும் ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா போலூர் என்ற இடத்துல இருக்கிற நட்சத்திரகிரி முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம். முருகனை பார்த்துட்டு அங்கிருந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு கிளம்பிட்டோம். பங்குனி உத்தரம் பௌர்ணமி வீக்கெண்ட்ல வந்ததால ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருந்தது. இந்த டைம் பேபி ஸ்ட்ராலர் எங்களுக்கு 2க்கு கிடைச்சது. சோ அதுல தம்பியை உட்கார வச்சுட்டு கிரிவலம் போனோம். இது வரைக்குமே கிரிவலத்துல நடக்கும்போது தம்பியை அவர் தான் தூக்கிட்டு வருவாரு. அது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும் அவருக்கு. பட் இந்த டைம் அவரும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாம நடந்து வந்துட்டாரு. விடிய காலையில 2:30 மணிக்கு கிரிவலம் முடிச்சிட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பினோம். வரும்போது திருவண்ணாமலைக்கு பக்கத்திலேயே ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு முருகா என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது முருகனே கூட வந்துட்டு இருந்தாரு. இது எங்களோட 6வது கிரிவலம் ரொம்ப நல்லபடியாவே முடிஞ்சுது.